குழப்பங்கள் நிறைந்த மனதிற்கு சந்தோஷம் கூட சங்கடம்தான். சரியென்று நினைப்பது தவறாக இருக்குமோ, தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்று நினைப்பது சரியில்லாமல் இருக்குமோ, சரியான தவறாக இருப்பது தவறான சரியாக தெரியுதோ, தவறான சரியாக இருப்பது சரியான தவறாக தெரியுதோ, குழம்பிய நிலையில் வாடுகிறேன், தெரிந்திடும் தொலைவை தேடுகிறேன். மனம் தெளிவாக வேண்டுமா? அதற்கு சிறிது நேரம் கொடுங்கள். நம் மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அப்போது பல சிந்தனைகளால் மனம் கலங்கி இருக்கும். இதுவே மனம் அமைதியாகும் வரை பொறுத்திருந்து பிறகு எடுக்கும் முடிவு நல்லதாக அமையும். மனக்குழப்பங்கள் மட்டுமே அதிகரிக்கின்றன. மனம் ஒருபோதும் தெளிய விரும்பவில்லை. காரணம், சூழ்நிலைக்கே கைதியானேன். கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள். குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள். நிஜத்தில் ஏற்படும் மன அழுத்தம் நீங்க நிழலில் கொஞ்சம் இளைப்பாற வந்தோமே. அன்பென்ற பெயரில் பம்பொன்று இங்கும் வேண்டாமே. வந்த வேலையை ஒழுங்காய் செய்வோமே. விளக்கமாக சொல்லப்படும் விஷயங்கள் விளங்க வைப்பதை விட பல சமயம் குழப்பங்களை அதிகரித்துவிடும். இளமையில் ஒரு செயல் வெல்லவில்லை என்றால் 4 பேர் என்ன நினைப்பார்கள் என்ற குழப்பம் இருந்தது. அந்த 4 பேருக்கு நம் வாழ்க்கையில் இடமே இல்லை என தெரிந்து கொண்ட பின்னரே செயலை வீச்சுடன் செய்ய தொடங்கினேன். வெற்றி தோல்வி என்பதெல்லாம் நமக்கே தெரிவதுதான். கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள். குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள். வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள். தனியாக இருந்து பேசுவது ஒரு குழப்பம் என்று சொன்னாலும் அதைவிட தெளிவான பாதை வேறொன்றுமில்லை என்பதே யதார்த்தம். மனம் கூட ஒரு கல்லறைதான். தினம் தினம் பல ஆசைகள் அங்கே புதைக்கப்படுவதால் உங்கள் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அழுவதால் கண்கள் சுத்தமாகும், கண் பார்வை தெளிவாகும், மன அழுத்தம் குறையும். குழப்பம் என்பது அமைதியின்மை எனினும் குழப்பத்தை அமைதியாகவே அணுக வேண்டு. மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான். எதையும் நாம் அவ்வளவு எளிதாக மனம் விட்டு பேசுவதில்லை. அந்த மௌனம்தான் நம் பிரச்சனைகளுக்கும் பிரிவுகளுக்கும் காரணமாகிறது. நல்லதை உனக்கு யார் போதித்தால் என்ன? நீ மனப்பாடம் செய்து வை. அது மருந்தாக உதவும் உன்னுடைய மனக்குழப்பத்திற்கு. மற்றவர்கள் தட்டி கேட்கவில்லை என்பதற்காக எந்த தவறும் சரி என்று ஆகிவிடாது. காலம் மாறும், காட்சிகள் மாறும். உப்பு தின்னா தண்ணி குடித்துதான் ஆகணும். தப்பு பண்ணா தண்டனை அனுபவித்துதான் ஆகணும். பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல. மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. நாம பார்க்காத கஷ்டமானு கடந்து போயிட்டே இருக்கணும். தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றேதான் தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்து கொண்டுதான் இருக்கிறது. நல்லவை முதலில் நரகமாகத்தான் தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும். நற்குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நில்லுங்கள். புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும். வாழ்க்கையை பற்றி பெரிதும் கவலைப்படாதீர்கள். எப்படியும் யாரும் அதிலிருந்து உயிரோடு தப்பப் போவதில்லை. இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் போன்ற குணத்தை வைத்து இல்லை. தேவைப்படும் வரை நீ நல்லவன், தேவை முடிந்ததும் நீ கெட்டவன். பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். மன அழுத்தம் ஏற்படுவதற்கு மூல காரணம் சிந்திக்கும் திறன் அதிதீவிரமாக நடப்பதுதான். மன அழுத்தத்தை தவிர்க்க உங்களின் எண்ணத்தை வேறு கோணங்களில் ஆராயத் தொடங்கினாலே அது மறைந்துவிடும். உங்கள் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அழுவதால் கண்கள் சுத்தமாகும், கண் பார்வை தெளிவாகும், மன அழுத்தம் குறையும். மௌனமாக இரு. உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும்போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது. கோபத்திலோ வருத்தத்திலோ இருப்பவர்களை
சிறிது தனிமையில் விடுங்கள், தனியாக விட்டு விடாதீர்கள். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. யாருமறியா முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள். வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை. கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில், காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல். அநியாயம் என்று தெரிந்தே செய்தவர்களிடமே நியாயம் கேட்பதுதான் நாம் செய்யும் பெரிய முட்டாள்தனம். உங்கள் மனமே நீங்கள் விரும்பியபடி இயங்காத போது மற்றவர்கள் உங்கள் மனதுக்கு ஏற்ப இயங்கவில்லை என்று கோபம் கொள்வது என்ன நியாயம்? உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள், இனியவை பேசுங்கள், பிறருக்கு நன்மைகளை செய்திடுங்கள். அனைத்தும் மீண்டும் உங்களை தேடி வந்தடையும். நான் கேட்கும் கேள்விகளுக்கு உன்னிடம் பதில் இல்லை. நீ கூறும் வார்த்தைகளில் உண்மைகள் சிறிதும் இல்லை. இருந்தும் மெல்லிய கோடொன்றை பற்றி நகர்கிறோம், எந்த இலக்கும் இல்லாமல். சிலர் மிகுந்த திறமைசாலிகளாக இருப்பார்கள், நம்மை குழப்பி விடுவதில். போதாதென இந்த மனமும் அவர்கள் சொல் கேட்டு 1000 பதில் தெரியாத கேள்விகளை தொடுக்கும். நிஜ வாழ்க்கையில் இருந்து மீள கனவுகளை தேடி நித்திரையில் ஆள்கிறேன். அங்கும் என்னை துரத்தும் மனக்குழப்பங்கள் யார் அறிவார்? மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணர், அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். முயற்சி திருவினையாக்கும்.